ஹலோ கைஸ், வெல்கம் டு கூட தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, HTML சீரிஸில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது டே 3. நம்ம என்ன சீரிஸ் பார்த்துருக்கோம்னா 28 டேஸில் ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃப்ரம் தி பேசிக்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கற்றுருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள்லேயே படிக்கலாம். ஸோ பொறுமையாக படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னா இந்த சீரிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேத்திக்கு வந்து இந்த சீரீஸில் நேத்திக்கு என்ன வீடியோ பார்த்துருந்தோம்னாக்க, ரெஃபரன்ஸ் வந்து எப்படி ஹெச்ரெஃப்னாக்க ஒரு லிங்க்கை வந்து எப்படி வெப்சைட்டில் கொண்டு வர்றது, அப்புறம் ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, HTML ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டைல்ஸ்னால் என்னன்னாக்க, ஒரு ஃபாண்ட்டே இருக்குது, ஒரு உங்களோட வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு இப்படி வேணும், என் பேக்ரவுண்ட் இமேஜ் இப்படி இருக்கணும், ஃபாண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த ஸ்டைல்ஸில் தான் வரும். இந்த ஸ்டைல்ஸ்லேயே இன்னொன்று வரும், ஹெட்டிங்ஸு, பேராகிராஃப். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹெட்டிங்ஸுக்கு வந்து H1, H2, H3, H4 அந்த மாதிரி வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேராகிராஃபுக்கு பீன்னு இருக்குது, அப்புறம் ப்ரீன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 2. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, பிரேக்கு, லைனு. ஸோ அதை வந்து நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் கடைசியாக. இப்போ நம்ம வந்து ஸ்டைல்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்டைல்ஸை வந்து நம்ம ஈஸி தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கலர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சால் போதும். டாக் எல்லாமே கேப்ஸில் இருக்கணும். டாக் டைப் HTML இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். HTML Tutorail 3. ஸோ இப்போ நான் போட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு HTML போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாடிக்குள்ளே தான் நம்ம இப்போ எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஹெட்டிங், பாடி 2 இருக்குது. ஸோ அது பாடி தான் இப்போ பண்ண போகிறோம். பாடியில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப்னு கொடுத்துட்டு கோடர் தமிழ் சேனல்னு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி வரும்னா நார்மலாக வரும். நீங்கள் வேணால் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. ரன் வித்தவுட் டிபக்கிங் குரோம்னு கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுனாக்க நார்மலாக வந்து நிற்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு எப்படி கலர்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீயில் வந்து ஸ்டைலுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கலர். நான் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஆக்சுவலாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லியே தான் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ வந்து கோடர் தமிழ் சேனல் கொடுக்குறேன். சாரி கைஸ், ஆக்சுவலாக கீபோர்ட் மாற்றிட்டேன், அதான் வேகமாக அடிக்கிறப்போ இப்படி வருது. ஸோ இப்போ வந்து நான் ரெட் கலர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ரெட் கலர் வந்துச்சு பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம இப்போ சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். நீங்கள் கலர் ஃபைன் பண்ணால் ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா வரும். கலர் கோடர், கலர் ஃபைண்டர் ஃபார் HTMLனு சொல்லி வரும். இதெல்லாம் ரொம்ப பேசிக். நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறப்ப எப்படி வந்து அக்யூரேட்டாக உங்களோட கலரோட கோடு கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். இதுலேயே வரும், VX கோட்லேயே வரும். இருந்தாலும் அந்த கோடுன்னு ஒன்று இருக்கும், அது எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். கோடர் தமிழ் சேனல் அப்படி வரும். சரி, இதில் பேராகிராஃபில் தான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ H1 இருக்குது, ஸ்டைல் கொடுக்குறீங்க,
கலர் கிரீன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோடர் தமிழ் சேனல். ஸோ ஹெட்டிங்கும் தரலாம், பேராகிராஃபும் தரலாம். நீங்கள் என்னென்ன தரீங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு நான் ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹெட்டிங்னா என்னன்னு தெரியும், பேராகிராஃப்னா நார்மல் ஃபாண்ட்டில் வரும். ஸோ ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டைலில் ப்ராப்பர்ட்டி, அது வேல்யூ. அந்த ஸ்டைலில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்லி வேணால் இந்த இதுலேயே காட்டுறேன். H2 ஸ்டைல் ஃபாண்ட், அப்புறம் நிறைய இருக்குது. அப்புறம் ஸ்பெல் செக், ஸ்லாட், இது எல்லாமே வந்து இதோட பெராம் தான், ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ இது வந்து சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இது இன்டகிரேட் பண்ணுற கோர்ஸ்லாம் இன்னும் ஒரு 1 வீக்கில் வரும். அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து இது மேம்புக்காக தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இப்போ பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய ஃபுல்லாக வந்து இருக்கிற HTML பாடிக்கு வந்து நான் வந்து கலர்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல அதோட ப்ராப்பர்ட்டி கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன தரேன்னா ஒரு ப்ளூ ஹைலைட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வரும், பேக்ரவுண்டே இந்த கலரில் வந்துடும். ஸோ பாடினா இந்த HTML-குள்ளே இருக்கிற பாடி எல்லாமே வந்து அந்த கலரில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எந்த டேக் கொடுத்து அதுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்தீங்கனாலும், ஸ்டைல்னு கொடுத்து அதோட ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இது ஒரு ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இது பாடிக்கு தனியாக, ஹெட்டுக்கு தனியாக அப்படிலாம் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் தனியாக தரலாம். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பேராகிராஃப்னு கொடுத்து ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு ப்ரௌன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்து கோடர் தமிழ் சேனல் அப்படி கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மட்டும் ஒரு பார்டர் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு தான் பேராகிராஃப். அந்த டேக்லேயே நீங்கள் பண்ணலாம். இது பாடிக்கே, அதாவது வந்து ஓவரால் உங்களுடைய HTML பேஜுக்கே வந்து நீங்கள் கலர் செட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் அந்த டேகுக்கு மட்டும் செட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் தான். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்கலாம்னா, டெக்ஸ்ட் கலர் எப்படி, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி நான் வந்து கலர் கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த கலர் எடுத்துறேன். ஏன்னா தனியாக ஆடாக தெரியாது. உங்களுக்கு புரிஞ்சால் சரி. பாடிக்கு வந்து கலர் கொடுக்கணும், அதே மாதிரி தனித்தனியாக பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கு பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னாக்கா வந்துடும். இப்போ நான் வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H1 எடுத்துக்கோங்க. H1க்கு வந்து ஸ்டைலுன்னு கொடுத்துட்டு கலர் ப்ளூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கலர் இப்போ என்ன வரும், இது இந்த ஃபாண்ட்டு கலர்னாக்க, அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை, இருந்தாலும் இது ஒரு வாட்டி நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட வெப்சைட் தனியாக தெரியணுன்னாக்க சாரி பாருங்க, ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஃபாண்ட்டு கலர் கொடுக்கணுன்னாக்க H1 யூஸ் பண்ணணும், Pயில் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான். இப்போ அடுத்த ஒரு ஸ்டைல்ஸ் என்னன்னாக்கா, ஃபாண்ட் ஃபேமிலின்ற ஒரு ஸ்டைல் இருக்குது. H1 ஸ்டைல் ஃபாண்ட், இது பாருங்க,
இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டேனாக்க, நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாக்க தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லிக் குடுத்தாக்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். நான் ஏன் வந்து விஎஸ் எடிட்டர் யூஸ் பண்றேன்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நேராவே நம்ம அப்படியே நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்லயே பண்ணலான்னு சொன்னாங்க. ஏன் வந்து விஎஸ் கோடு புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். நீங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ குடுத்துட்டு, என்ன குடுக்க போறீங்க? சாரி. இது எல்லாமே குடுத்துட்டு, சேவ் பண்ணிட்டு, ரன் குடுத்து பாருங்க. சாரி கைஸ். நான் க்ளோஸ் பண்ண மறந்துடுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த 2 ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எனக்கே தெரியல. நான் இன்னொரு ஃபாண்ட் குடுத்து பார்க்குறேன். ஒரு இப்போ தெரியுது பாருங்க. பாருங்க. வேற மாரி இருக்கு. எல்லாம் வேற மாரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஃபாண்ட் வந்து மாத்துறது. இதுலயே வந்து டெக்ஸ்ட் அதோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னாக்க, இதை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. திருப்பி அடிச்சுக்கிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் புதுசாக கற்றுக்கிறப்ப நீங்கள் நிறைய கற்றுக்கணும். இந்த மாதிரி இதோட போதும் அதோட போதும்லாம் விடாதீங்க. ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த பாருங்க இந்த மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா ஓவராலாக அக்செப்ட் பண்ணிக்க. நீங்கள் எந்த டிவைஸில் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி இன்ச்சு சைஸ்லலாம் கொடுத்தீங்கன்னா, ஒரு இன்ச்சு வந்து ஒரு ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அதெல்லாம் வராது. நீங்கள் வந்து இப்போ எக்ஸஸ் லார்ஜ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா, இது வந்து அந்த அந்த ஸ்க்ரீனுக்கு எடுத்து லார்ஜ் போய்க்கும். இதே நீங்கள் வந்து பர்சன்டேஜில் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக வராது. ஸோ லார்ஜ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த லெவலுக்கு வரும். இதே வந்து இப்போ வந்து ஒரு ஸ்மால்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்மாலர்னு ஒன்று இருக்கும். ஸ்மால் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஸ்மாலர்னு கொடுத்தா இன்னும் சின்னதாக. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது டிஸ்க்ளைமர் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த ஜஸ்ட் வந்து ரோல் ஆன் ஆகிட்டு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அட்டென்ஷன் வேணாம், ஆனால் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இது வந்து சைஸு. ஸோ இப்போ வந்து இதுலேயே வந்து அலைன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னாக்கா, நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தரேன்னாக்கா, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு 1.5 டூவில் வச்சு நீங்கள் ஐ மீன் அடிச்சு விட்டு பாருங்கள். அது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. நான் பேசுறது கொஞ்சம் இதாக தெரியும். இதில் பாருங்கள், டெக்ஸ்ட் அலைனுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஷேடோ கொடுக்குறது, ஓவர்ஃப்ளோ கொடுக்குறது, டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறது, இது எல்லாமே ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் டைப் பண்ணாதீங்க. இந்த ஸ்டைலுன்னு போட்டு விஎஸ் கோடில் நீங்கள் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி என்னன்னு பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாங்க, டெஸ்ட் அலைன் கொடுக்குறேன். அலைன் கொடுத்துட்டு இதுக்கு இங்கே பாருங்கள், இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கற்றுக்கிறப்ப இதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். சென்டர்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து திருப்பி கோடர் தமிழ் சேனல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எங்கே வந்து இருக்குனாக்க, பாருங்க சென்டருக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து இதையே ரைட்டுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சின்டாக்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு நீங்கள் விஎஸ் கோடை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரைட்டுக்கு வந்துச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் சும்மா பண்ணி பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டரில் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஸ்டைல்ஸில் வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறது, அது வந்து பாடியில் கொடுத்தோம்னாக்க பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகிடும். ஒரு ஒரு ஃபாண்ட்டுக்கு எப்படி வந்து ஸ்டைல் செட் பண்ணுறது. இப்போ ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுறீங்க, ஒரு 10 லைன்னா 10 லைனுக்கும் ஒரு கலர் செட் பண்ணணும்னா இது பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு ஹெட்டிங்க்கு வந்து கலர் செட் பண்ணணும்னா நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, H1 H2 H6 அந்த மாதிரி போடணும். இதே வந்து இது கலர்ஸில் வரும். ஒரு ஒரு பேராகிராஃபுக்கே நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணால் பேக்ரவுண்ட் கலர், அவ்வளோதான். ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ ரெண்டும் தான் கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபாண்ட் ஃபேமிலினா என்னன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் எழுதுகிற ஃபாண்ட்டோட ஃபேமிலினாக்க அது எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து ஃபாண்ட் ஃபேமிலிலாம் ஆட் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு சொல்லி நான் பின்னாடி வர டுட்டோரியலில் சொல்கிறேன். அடுத்து ஃபாண்ட் சைஸு,
ரிஸ்ட் அலைன்மெண்ட் இதுதான் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிறையா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னியோட வீடியோ அவ்வளோதான். இந்த சாப்டர் என்னன்னா HTML ஸ்டைல்ஸு. ஸோ நாளைக்கு வந்து புது டாபிக் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ்.